ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி ஏசப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. பரலோக அன்பின் பிதாவே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பிரமாய் அறுப்பான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உமக்கு நன்றி ஏசப்பா. சிங்காசனம், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் மன்னிங்க ஏசப்பா. உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற எங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எந்த இதுக்கு வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை மறைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பிரயோஜனமாக இந்த டிவி செய்தி மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் தகப்பனே ஊடுருவி மன்னிப்பு ரட்சிப்பு எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஏசப்பா. இன்னும் தகப்பனே, எந்த ஒரு நோய் கிருமிகள் தொத்து கிருமிகள் ஒன்று அணுகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் போல் மாறாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, மனம் திரும்புங்கள் என்பது ஒரு கட்டளை. நாம் பலவீனமானவர்கள் என்பது வேதம் கூறும் உண்மை. அநேக நேரங்களில் நாம் பலனற்றவர்கள் என ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனதில்லை. நமது அறிவு, அதிகாரம், செல்வம், செல்வாக்கு, பராக்கிரமம் முதலியவை நாம் பலவீனங்கள் என்பதை ஒப்புக்கொள்வதும் இல்லை.
நாம் பலனற்றவர்களாய் இருப்பதோடு குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்மை பலவீனராகவே காணும் இயேசு கிறிஸ்து அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அக்கிரமக்காரர்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். நம்மை குறித்து கடவுளுக்கு பார்வை இல்லை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. பெரிய தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள், பணக்காரர்கள், அறிவாளிகள், சிறந்த ஞானிகள் போன்றவர்களாக இருந்தாலும் நாம் பலவீனமானவர்கள். நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே நாம் கோபாக்கினையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் தங்களை பலமுள்ளவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக காட்டி வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவும் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு பலவீனத்தை நேரடியாகவே சுட்டி காட்டினார். சமாதானம். நமது நாட்டில் சாதிக்கொரு ஆலயம் இருப்பது நாம் அனைவருக்கும் அறிந்ததுதான். இப்படிப்பட்ட சிந்தனையுள்ளவர்கள் மறைமுகமாக சனாதனத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பலவீனராயுமாய் இருக்கிறார்கள். நமது பலவீனத்தை உணராத நேபுகாத்து நேச்சர், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதே நேரம் அவனது பலவீனத்தை உணர்ந்த சம்பவங்களும் நடைபெறுகின்றன. பாவிகளில் பிரதான பாவி நான், என் பரிசுத்தமும் பவுலும் சொல்லுகிறார். பலவீனங்களையும் பாவங்களையும் கொள்ளாதவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து, மாயக்காரரே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார் என்றார். தனது பலவீனங்களை குறித்த பெருமை பாராட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தனது பலவீனங்களுக்காக, பாவங்களுக்காக துக்கப்பட்டு அதை விட்டுவிட மனதாய் இருக்கிறவர்கள் தேவ கிருபையை பெற்று கொள்வார்கள். ரோம பேரரசு உலகின் பெரும்பாலான தேசங்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. அதன் விளைவாக சிறந்த சாலைகள், கொள்ளையர்களிடமிருந்து வழிப்போக்கர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சிறந்த பயண வசதிகள் ஆகியவை கிடைத்தன. அது மட்டுமல்ல, கிரேக்க மொழி பொதுவான மொழியாக இருந்தது. சிதறடிக்கப்பட்ட யூதர்களால் ஒரே தெய்வம் என்ற கடவுள் நம்பிக்கையும் மேசியா வருவார் என்ற நம்பிக்கையும் ஓரளவு பரவாய் இருந்தது. இது போன்ற கலாச்சார, மொழி மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க சாதகமாய் இருந்தன. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி பல விதங்களில் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நோய்களை சுகமாக்குகிறவராக, ஆறுதல் செய்கிறவராக, அரவணைப்பவராகவும் பெற்றோராகவும் உருவகப்படுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி பல்வேறு விதங்களில் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நோய்களை சுமக்கிறவராக, ஆறுதல் செய்பவராக, உற்சாகப்படுத்துகிறவராக, இரக்கம் உள்ளவராக, அனைவருக்கும் பெற்றோராக அறிவிக்கப்பட்டு வருகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து தனது முதல் பிரசங்கத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னார். பாவம் செய்வதை விட்டுவிடுங்கள். பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நமக்காக தம் இரத்தத்தை சிந்தியதால் நம்முடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது என்ற புரிதலை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனம் திரும்புதல் அவசியம்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தம் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டவர்கள் ஆண்டவர் அவர்களது வாழ்க்கையை ஆளுகை செய்ய தம்மையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சித்தம் செய்ய வேண்டும். நமது சித்தத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்மை நாமே ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுகம் கிடைக்கும், பொருளாசை கிடைக்கும். தேவனை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுகம் கிடைக்கும், பொருளாதாரம் உயரும், வேதனை நீங்கி சுகமாய் இருக்கலாம் ஆகியவை செழிப்பான நற்செய்தி அல்லது மக்கள் விரும்பும் கவர்ச்சியான நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அல்ல. யார் ஒருவர் மனம் திரும்பி பாவம் செய்ததை விட்டுவிட்டு தன் பாவத்திற்கான விலைக்கிரயமாக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்து அறிக்கையிடுகிறோமா, அவரை இயேசு மன்னிக்கிறார். அதன் பின்பாக அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றி வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை புகழ்வதும் வாழ்த்துவதும் பாடுவதும் பரவசமாவதும் நமது விருப்பத்துக்குரியது செய்கைகள். இயேசு கிறிஸ்துவின் விண்ணரசு என்பது ஆட்டம், கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டம் நிறைந்தது அல்ல. அது நீதியும் பரிசுத்த ஆவியினாலும் உண்டானதும் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள். உபத்திரவத்தினாலே சீஷர்கள் இயேசுவை போல உருவாக்கப்படுகிறார்கள். மனம் திரும்புங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையாகும். இதையே அப்போஸ்தலர் 17:30 சொல்லுகிறது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷரால் கட்டளை இடுகிறார். இந்த கட்டளை ஒரு எச்சரிப்பின் கட்டளையாகும். இந்த கட்டளையின் பொருள் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு தன் வாழ்வை ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழும்பினதாலோ அதன் நியாயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 17:31 வாசிக்கிறோம். பூலோகத்தை நியாயம் தீர்க்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு நாளில் வருவார். ஆயத்தமாக இருப்போம். அவர் வரும்பொழுது அவரை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு போவோம். இதை எதிர்பாராமல் மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து வாழும் மக்கள் புத்தியில்லா கன்னிகைகளை போன்றவர்கள். உங்களை அறியேன் என்பதே அந்த நாளில் இயேசு அவர்களிடம் சொல்வதை கேட்க வேண்டியிருக்கும். மனம் திரும்புதல் என்பது ஒரு தொடர்பு நிகழ்வாகும். வெறும் சத்தம் மட்டும் கொடுத்து உடனே அணைந்து போகும் பட்டாசு போன்றது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது பின் விளைவுகளை கொண்ட அணுக்குண்டு வெடிப்பு போன்றது. அணுகுண்டு வெடித்த பின்பு மிக பெரிய விளைவுகளை உருவாக்குகிறது போல கிறிஸ்துவை முழு மனதோடு பின்பற்ற அனுதினமும் மனந்திரும்பவும் கிறிஸ்தவர்களின் வாழ்வு அது தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாயத்திலும் மிக பெரிய விளைவுகளை கொண்டு வரும். மனம் திரும்பி மாற்றம் பெறும் வாழ்க்கை பணக்கார விவசாயி நன்றாக விளைந்து தனது தானியங்களை பாதுகாத்து மகிழ்ச்சியாய் இருப்பது அநேக வருடங்களுக்கு வாழ என்று தனது ஆத்துமாவை குறித்து சொன்னது போல இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை பற்றி மட்டுமே கரிசனை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் மதிகேடனே என்று கூறுகிறார். நமது முற்பிதா ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார்.
மறைந்து வாழ விரும்புகிறவர்கள் மனம் திரும்பி வாழும் வாழ்வை விரும்ப மாட்டார்கள். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவதினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆத்துமாவுக்கு ஈடாக இந்த உலகத்தை கூட கொடுக்க முடியாது. அது அவ்வளவு விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் ஈடாக தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் கிறிஸ்தவ அறிவும் வாழ்க்கை கிறிஸ்தவ பற்றியே சுழன்று கொண்டு இருக்கும். நமது சிந்தனைகள் அவரது ஆத்துமா தாகத்தை தீர்ப்பதற்காக நமது ஆத்மாவை குறித்து நாம் கொண்டிருக்கும் கரிசனையாகும். அதுவே அவரது இறுதி கட்டளையை நிறைவேற்ற நாம் இருக்க வேண்டும். நாம் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் நம்மை பார்த்துதான் கேட்கிறார். ஆண்டவர் நம்மை காணும் விதமாக நம்மை புரிந்து கொள்வோமானால் அந்த புரிந்து கொள்ளுதல் தாழ்மைக்கு மனம் புரிகிற வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தும். கள்ள உபதேசங்களை கேட்டு அதை உணராமல் களி கூர்ந்து வாழ்வது பரிதாபமான ஒன்று. பயத்தோடும் நடுக்கத்தோடும் நமது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மனம் திரும்புவோம். வாழ்க்கையே மகிழ்ச்சியான வாழ்க்கை. கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாகுவோம். மற்றவரை ஆயத்தப்படுத்துவோம். ராஜாதி ராஜாவாக இயேசு வருகிறார். சந்திக்க ஆயத்தமா? வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார். சந்திக்க ஆயத்தமா? கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா? மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனம் 20 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நாம் வாழ்வதற்கு தகுதியான இன்னொரு இடம் உண்டு. ஒரு நாள் அனைவரும் அங்கு ஒன்று கூடி வாழ்வோம் என்ற எதிர்பார்ப்பு எல்லா மனிதர்களுக்குள்ளும் உள்ளது. அந்த பரலோகம், மோட்சம், சொர்க்கம் என பல பெயர்களில் பலராலும் அறிவிக்கப்படுகிறது. பரிசுத்த வேதாகமும் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று கூறுகிறது. அதாவது அருகில் இருக்கிறது, நமக்கு நெருங்கிய தூரத்தில் உள்ளது. இது குறுகிய காலத்தை காட்டுகிறது. எனவே சீக்கிரம் தாமதிக்காமல் மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கிறது. நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்வதினால் மட்டும் பரலோகம் போக முடியாது. மனம் திரும்பினால் மட்டுமே பரலோகம் செல்லலாம். உலகில் துன்மார்க்கமாக வாழ யாருமே விரும்புவது இல்லை. பொதுவாக எல்லா மனிதர்களுமே நல்லவர்களாகவே நற்குணங்களோடு சமுதாயத்தில் மிகுந்த மதிப்போடு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களாகவே விரும்புகிறார்கள். ஆனால் பாவம் செய்தால் பரலோகம் போக முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என வேதம் சொல்லுகிறது. சிலர் தங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு தேவைக்காக காத்திருந்து அது நிறைவேறாமல் போகும் பொழுது அந்த விரக்கத்தினால் ஏற்படும் கவலை, பயம் போன்ற உணர்வுகளோடு வாழ்கின்றார்கள். சிலர் அதில் இருந்து விடுபட வழி தெரியாமல் தவறான பாதையில் செல்கிறார்கள். சிலர் மதுவுக்கும் மாதுக்கும் அடிமையாகி விடுகின்றார்கள். ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றிய பாவங்கள் பின்பு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட நினைத்தாலும் முடியாதபடி அவர்கள் பாவம் அடிமைப்படுத்தி விடுகிறது. பாவத்தில் இருந்து விடுபட வெளியே வர
நினைக்கிறேன் என்றாலும் முடியவில்லை என்று பலர் சொல்வதை கேட்கலாம். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பாவிகள் தங்களுடைய பாவத்திலே வாழ்வது இயேசுவுக்கு விருப்பம் அல்ல. அவர்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும். மனிதன் தன் சுய முயற்சியால் பாவத்திலிருந்து விடுபட முடியாது. ஆனால் இயேசுவிடம், இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், மனம் திரும்பும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை அழைத்தால் அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். நம்முடைய மனம் குற்றமில்லாமல் இருக்க வேண்டும். மார்க்கு 7:21-22 மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் பொருளாசையும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்களும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புரட்டு வரும் பொல்லாங்கனாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படியான பாவங்கள் நம் இருதயத்துக்குள் இருந்து புறப்பட்டு நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நாட்களில் மனம் திரும்பினேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களை பார்க்கும் போது அவர்களுக்குள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளையும் அதற்குரிய கிரியையையும் பார்த்து கடினமாக காணப்படுகிறது. மனம் திரும்பினேன் என்று சொல்லியும் பழைய கசப்புகளையும் மேட்டிமைகளையும் வைராக்கியங்களையும் மாம்சக கிரியைகளும் காணப்படுகிறது. லஞ்சங்கள் வாங்குவதும் நீதியை புரட்டுவதும் வாங்கின கடனை கொடுக்காமல் இருப்பதும் தகுதியிராத காரியங்களில் தலையிடுவதும் கர்த்தருடைய ஜனங்களுக்குள் காணப்படுகிறது. மனம் திரும்பினேன் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய அடையாளமான பாவங்கள் கழுவப்படுவதற்கு ஞானஸ்தானத்தையும் எடுத்த பின்பும் வாழ்க்கை முறைகளில் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் மிகவும் சமீபமாக காணப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மெய் மனம் திரும்புதல் உடையவர்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். மனம் திரும்பும் பொழுது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. உள்ளத்தில் இருந்து அழுத்தி கொண்டிருந்த குற்ற மனச்சாட்சி நீங்குகிறது. தேவ சமாதானம் உள்ளத்தில் குடிகொள்கிறது. மனம் திரும்பும்போது உள்ள ஆசீர்வாதத்தையும் மனம் திரும்பாத பட்சத்தில் உள்ள தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் கூட வேதம் வர்ணிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அதை கேட்டு தம்முடைய இரக்கங்களின் படியே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். நெகேமியா 2:28 நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பி உபவாசம் பண்ணி ரெட்டுறுத்தி சாம்பலிலே அமர்ந்து தங்கள் பாவங்களுக்காக துக்கித்த பொழுது கர்த்தர் செய்ய இந்த தீங்கை செய்யாமல் இருந்துவிட்டார். கர்த்தர் மனம் திரும்புதல் என்ற பாக்கியத்தை பூமியிலே வைக்காது இருந்தால் யாராலும் இந்த உலகத்தில் நிலை நிற்கவே முடியாது. நம்முடைய எல்லா பாவங்களுக்காக தண்டனைகளையும் நம்மேல் அமர பண்ணினால் யார் அதை சகிக்கக்கூடும்? ஆகவேதான் நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் சுமந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்தருளுகிறார். மனம் திரும்பி எப்பொழுதும் கனி கொடுப்பீர்களாக. மேலோட்டமாக மனம் திரும்பாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு காட்டிய அனைத்து பாவங்களின் பட்டியலோடு விளக்கமாக அவரிடம் வந்து ஒப்பு கொள்ளுங்கள். நான் பாவி, என்னை மன்னியும் பிதாவே என்று எல்லாவற்றையும் புதுமைப்படுத்த வேண்டும். மாறாக எந்த பாவத்தோடு பிணைக்கப்பட்டுள்ளதோ என்பதை உரக்க சொல்லுங்கள். நாம் குறிப்பிட்டு சொல்லாவிட்டால் சில எஞ்சிய பாவங்கள் குணப்படுத்தாதபடி புற்றுநோய் செல்கள் போல ஒட்டிக்கொண்டு மீண்டும் வந்து நம்மை
கெட்டுப்போக செய்யும். பிறருடன் ஒப்பிடாதீர்கள். நாம் மற்றவரை விட சிறந்தவர்கள், அவர்களை விட பரிசுத்தமானவர்கள் என்று சாத்தான் ஏமாற்றி நாம் மனம் திரும்ப வேண்டியது இல்லை என்று சொல்லுவான். நாம் யாரோடாவது ஒப்பிட்ட விரும்பினால் இயேசுவுக்கு எதிராக ஒப்பிட்டு பார்த்து உங்கள் பாவத்திற்காக மனம் திரும்புங்கள். வாயை திறந்து பாவத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். பாவ சமயங்களில் என் இருதயத்தில் பாவத்தை ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லுகிறோம். வார்த்தையும் மௌனமாக ஒரு வார்த்தையும் பேசாமல் நம் வாயிலிருந்து அவரிடம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் செவி சாய்த்து பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். நாம் வாயை திறக்காமல் இருதயத்துக்குள்ளே ஒப்புக்கொள்ளும் பொழுது சாத்தானால் நம் பாவத்தை ஒப்புக்கொண்டதை கேட்க முடியாது. ஆனால் நாம் மனம் திரும்பி வந்து மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. மனம் திரும்புவது என்பது ஒரு முறை செய்யும் செயல் அல்ல. மனம் திரும்புதல் என்பது அன்றாட செயலாகும். உலகில் நாம் நடக்கும் போது தவறுகள் செய்யும்படி கட்டப்பட்டு உள்ளோம். நம்மை சுத்திகரிக்க இயேசுவிடம் மனம் திரும்புங்கள். இதனால் நாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருப்போம். ஆமேன். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.